காலை மாலை துவாக்களை நாம் ஏன் ஓதணும் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நம்மளை சுற்றி ஏகப்பட்ட ஆபத்துகள், பலவிதமான முசீபத்துகள், எதிர்பாராத விபத்துகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த காலை மாலை துவாக்களை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு இருந்தோம்னா, அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், முசீபத்திலிருந்தும், எல்லா விதமான சைத்தானின் தீங்கிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அதுக்காக தான் இந்த காலை மாலை துவாக்களை ஓதி வரணும். இந்த துவாக்கள் ஓதுறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே நேரம் ஒதுக்கி இந்த துவாக்களை ஓதி வருவோம். வாங்க இப்போ அந்த 4வது துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த துவாவை யார் ஒருத்தர் காலையில் ஓதுறாங்களோ அவங்களுக்காக அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குமார்கள் நியமிக்கிறான். எதுக்காக அப்படின்னா, நமக்காக துவா செய்ய. இந்த துவாவை காலையில் ஓதிட்டோம் அப்படின்னா, நமக்காக அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குமார்களை துவா செய்வதற்காக நியமிக்கிறான். அந்த மலக்குமார்கள் நமக்கு சாயந்தரம் வரைக்கும் ரஹமத்தில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்களாம்.